ஹலோ மக்களே, இனிய காலை வணக்கம். வெல்கம் பேக் டு ஜேர்னி வித் ஜான். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா கத்தார் கரன்சிஸ் பற்றி பார்க்க போகிறோம். நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குங்களா? இந்த கத்தார் கரன்சிஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். ஆக்சுவலி அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா 1966 வரைக்கும் இங்கே கத்தாரில் பார்த்தீங்கன்னா இந்தியன் ருபீஸ் தான் யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. ஏன்னா இங்கே இருக்கிற முத்துக்கள், நிறைய வாசனை திரவியங்கள், நிறைய வியாபாரங்கள் வந்து இந்தியாவுக்கும் இங்கே நிறையா டிரான்ஸ்போர்ட் நடந்துட்டு இருந்ததால, இம்போர்ட் எக்ஸ்போர்ட் நடந்துட்டு இருந்ததால இந்தியன் ருபீஸ் தான் யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க 1966 வரைக்கும். அப்புறம் 1973 கத்தார் சென்ட்ரல் பேங்க்னு ஒன்று ஆரம்பித்து அவங்க இந்த கரன்சிஸ்லாம் இஷ்யூஸ் பண்ணாங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து 1 கத்தாரி ரியால். இந்த 1 கத்தாரி ரியால் வந்து இந்தியன் ருபீஸில் 24 ருபீஸ். இது க்ரீன் கலரில் இருக்குது. இது பார்த்தீங்கன்னா இந்த கத்தாரி ரியாலில் சிப்பி முத்துவும் போட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இவங்க பிரதான தொழில் பார்த்தீங்கன்னா மீன் பிடிக்கிறது, முத்து குளிக்கிறது. ஸோ அதை மென்ஷன் பண்ண விதமாக இதில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. 1 கத்தாரி ரியால் வந்து 24 இந்தியன் ருபீஸ். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 5 கத்தாரி ரியால். இது வந்து ப்ரௌன் கலரில் இருக்குது. இதோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 120 இந்தியன் ருபீஸ். இதுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா அரேபியன் ஆரெக்ஸ், அரேபியன் ஹார்ஸ், கேமல், அல் கத்திஃப்னு ஒரு ட்ரீ இருக்குது, அப்புறம் ஒரு டென்ட்டு, இதெல்லாம் மென்ஷன் பண்ணியிருக்காங்க 5 கத்தாரி ரியாலில். அடுத்து பார்த்தீங்கன்னா 10 கத்தாரி ரியால். இதனுடைய வேல்யூ பார்த்தீங்கன்னா 240 இந்தியன் ருபீஸ். இது ப்ளூ கலரில் இருக்குது. இதுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா லுசைல் ஸ்டேடியம், சித்ரா மெடிசன், எஜுகேஷன் சிட்டிலாம் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இந்த சித்ரா மெடிசன் பார்த்தீங்கன்னா உமன் சில்ட்ரன் ஹாஸ்பிட்டல், எஜுகேஷன் சிட்டியில் நிறையா காலேஜஸ்லாம் இருக்குது. இங்கே ஆஸ்பயர் டவர்னு ஒரு நினைவு சின்னம் வச்சுருக்காங்க. இது 10 கத்தாரி ரியால். அடுத்து பார்த்தீங்கன்னா 50 கத்தாரி ரியால். இதனுடைய வேல்யூ பார்த்தீங்கன்னா 1200 இந்தியன் ருபீஸ். இதில் பார்த்தீங்கன்னா கத்தார் சென்ட்ரல் பேங்க், மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபினான்ஸ்லாம் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இது பிங்க் டு ரெட் கலரில் இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா கத்தாருடைய எம்ப்ளம் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா எல்லா கரன்சி நோட்லேயுமே இந்த ஃப்ளவர் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இது பார்த்தீங்கன்னா ட்ரீம் ஆஃப் ஃப்ளவர். இந்த ஃப்ளவர் பார்த்தீங்கன்னா இந்த டஃப்பான கண்டிஷன்லையும் இந்த ஃப்ளவர் வளருது இல்லைங்களா? இது வந்து ஒரு பிங்க் டு வயலட் கலரில் இருக்கும். இது பார்த்தீங்கன்னா இவங்களுடைய இன்னசென்ஸையும் இவங்களுடைய பியூட்டி ஆஃப் சில்ட்ரனையும் மென்ஷன் பண்ண விதமாக இந்த ஃப்ளவர் வந்து எல்லா கரன்சி நோட்லையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி இந்த எம்ப்ளம், இதுதான் எம்ப்ளம் ஆஃப் கத்தார், இதுவும் எல்லா கண்ட்ரிலையும் எல்லா கரன்சி நோட்லையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா 100 கத்தாரி ரியால். இது பார்த்தீங்கன்னா சியான் கலரில் இருக்குது. இதோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 2400 இந்தியன் ருபீஸ். இதில் பார்த்தீங்கன்னா அபு அல் குபைப் அந்த மாஸ்க் இருக்குது. இது ஒரு ஃபேமஸான மாஸ்க். இது 100 கத்தாரி ரியால். அடுத்து பார்த்தீங்கன்னா 200 கத்தாரி ரியால். இதனுடைய வேல்யூ பார்த்தீங்கன்னா 4800 இந்தியன் ருபீஸ். இது பார்த்தீங்கன்னா ஆரஞ்சு கலரில் இருக்குது. இதுக்கு பின்னாடி கத்தார் நேஷனல் மியூசியம், இஸ்லாமிக் ஆர்ட் மியூசியம், அப்புறம் இங்கே இருக்கிற கிங்கோட அவங்க பேலஸ், அதெல்லாம் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. விச் இஸ் பியூட்டிஃபுல். அடுத்து பார்த்தீங்கன்னா 500 கத்தாரி ரியால். இதுதான் இருக்கிற மேக்ஸிமம் கரன்சி, பிக் கரன்சி. இதோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 12,000 இந்தியன் ருபீஸ். இதில் பார்த்தீங்கன்னா கத்தாருடைய நேச்சுரல் கேஸ் வந்து ரிஃபைனரிஸ்லாம் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. போட் கப்பலில் எப்படி வந்து லிக்விஃபைட் நேச்சுரல் கேஸ் வந்து எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க, அதெல்லாம் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதான் பெரிய கரன்சி கத்தாரில் இருக்கிறது. 12,000 இந்தியன் ருபீஸ். வயலட் கலரில் இருக்குது. அழகாக இருக்கு இல்லைங்களா? நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இங்கே 2 காயின் யூஸ் பண்ணுறாங்க. இது பார்த்தீங்கன்னா 25 திரம்ஸ் காயின். 4 25 திரம்ஸ் வந்து ஒரு கத்தாரி ரியால். இது 50 திரம்ஸ். இந்த 50 திரம்ஸ் காயின், 2 50 திரம்ஸ் காயின் வந்து ஒரு கத்தாரி ரியால். இந்த காயின்ஸ் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன சாக்லேட் வாங்குறதுக்கு, சின்ன வாட்டர் பாட்டில், சின்ன மோர் பேக்கெட் வாங்குறதுக்கு யூஸ் பண்ணுறாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு கத்தாரி ரியாலுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு டீ கிடைக்கும், ஒரு இட்லி, ஒரு வடை, இதெல்லாம் வந்து ஒரு கத்தாரி ரியால். ஓகே, இந்த கத்தார் கரன்சி வந்து உங்களுக்கு இன்சைட்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாப்பிக்கில் மீட் பண்ணுவோம். பாய் கைஸ்.